ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் கோடெக்ஸ் அப்ளிகேஷன் ரியலா ஃபேக்கா, இந்தியாவில் இது லீகலாக ட்ரேட் பண்ண முடியுமா, கோடெக்ஸ் சேஃபா இல்லை அன்சேஃபா, கோடெக்ஸ் லைசன்ஸ்டா, கோடெக்ஸ் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா, இது ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியா, இதில் வித்ட்ரால் பண்ணால் அவங்க பேமெண்ட் தராங்களா, இந்திய மக்கள் கோடெக்ஸில் ட்ரேட் பண்ணலாமா, கோடெக்ஸ் ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா, கோடெக்ஸோட ஓனர் உண்மையிலே யார், செபி அப்ரூவ்டு இருக்கா, கோடெக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் பேன் பண்ணி இருக்காங்களா, இந்தியாவில் கோடெக்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியுமே பிகினர்ஸ், அதாவது கோடெக்ஸ்குள்ளார ஃபஸ்ட் வந்து ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எல்லா கேள்விக்கான பதிலுமே இந்த ஒரே வீடியோவில் இருக்க போது. ஸோ இதை நான் பர்சனலாக சொல்ல போகிறது இல்லை, இது கூகுளிலேருந்து சர்ச் பண்ண எடுத்த விஷயம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலிருந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கோடெக்ஸ் ட்ரேடிங் ரியலா ஃபேக்கா அப்படின்றத வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோட எண்டில் உங்களாலே இது ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கோடெக்ஸ் லீகலா இல்லீகலா அப்படின்றத பார்த்துடலாம். கூகுளில் இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் இஸ் நாட் அஃபிஷியலி பேனட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் இது பேன் பண்ணவும் கிடையாது, லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது, இது ஒரு நார்மலான ட்ரேடிங் அப்ளிகேஷன். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடெக்ஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம நம்பலாம். ஸோ நம்பகத்தன்மை இல்லாத ஆப்லாம் ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ஸோ இது ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதுனால இதை நம்ம நம்ப முடியும். ஓகே, நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது கோடெக்ஸ் ட்ரேடிங் வந்து சேஃபா அன்சேஃபா. ஸோ இதுக்கான பதில் கூகுளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் ட்ரேடிங் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம். அதுவும் இல்லாமல் பினாரி ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராகவே ஹை ரிஸ்க் இருக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், பேஷன்ஸ் இது எல்லாத்தோட ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ரொம்பவே சேஃபான அப்ளிகேஷன், அதோட யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இதில் சேஃபில் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், இதில் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம், நம்மளுடைய டீட்டெயிலாம் அப்லோட் பண்ணுறோம், அதெல்லாம் சேஃபாக இருக்குமான்னு கேட்குறீங்க. இதுவரை அதெல்லாம் லீக் ஆன மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா SEBI அப்ரூவ்டு, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதோடைய அப்ரூவ்டு இருக்கா அப்படின்ற கொஸ்டினுக்கு கூகுள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது கூகுள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா SEBI அப்ரூவ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் கிடையாது, ஏன்னா அது இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்பட்டது இல்லை, அதர் கண்ட்ரி ஆப் அப்படின்றதால அதுக்கு அப்ரூவ்ட் கிடையாது. கோடெக்ஸ் ட்ரேடிங் ஆப்பை இந்தியா அங்கீகரிச்சிருக்கா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கூகுளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் ஒழுங்குபடுத்தப்படலைனாலும் இது இந்தியாவில் லீகலாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் இந்த ட்ரேடை அக்செப்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூகுளில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அங்கீகாரம் இருக்கா கோடெக்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RBI அங்கீகாரம் கொடுக்கல. ஸோ அந்த விதத்தில் இதுவும் சேரும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், நம்பகத்தன்மை. ஸோ கோடெக்ஸ் நம்பகத்தன்மை உடைய கம்பெனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பக மற்றும் திறமை வாய்ந்த வர்த்தக தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையான போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் வித்ட்ரால் பண்ணால் உண்மையிலே அமௌண்ட்டு பே பண்ணுறாங்களா, அமௌண்ட்டு ரிசீவ் ஆகுதா, அமௌண்ட்டு கிடைக்குதா அப்படின்ற கொஸ்டினுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிடைக்குது. ஸோ நானே நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணியிருக்கேன், அமௌண்ட்டும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிருக்கு. அதை பற்றின வீடியோவே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கோடெக்ஸ் பேன். ஸோ பேன் பற்றி பார்க்கலாம். ஸோ கோடெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணப்படலை. அது எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா, UK, கனடா, ஹாங்காங், யூரோப் எக்கனாமிக் அசோசியேஷனில் இருக்கிற அதில் உட்பட்ட கண்ட்ரிஸ், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடெக்ஸ் அவைலபிளாக கிடையாது. ஸோ யாரும் யூஸ் பண்ணலை. அதை தவிர்த்து நிறையா மெயினான கண்ட்ரீஸில் இது வந்து ரொம்பவே முக்கியமாகவே பார்க்கப்படுற ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷனாகவே இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, binaryoptions.com அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ கோடெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 249 கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஒன்று. ஸோ அந்த கண்ட்ரிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா கோடெக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக கோடெக்ஸ் அவைலபிளாக இல்லை, இந்த கண்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிஸோடைய லிஸ்ட்டு தான் இது. ஸோ இதையும் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க கண்ட்ரிஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கிற மெயினான டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கிலாந்தில் உள்ள சர்வதேச வர்த்தக நிறுவனமான கோடெக்ஸ், ஜெயிண்ட் வில்சன்ட் மற்றும் கிரெனடைன்ஸ் அவங்களால பதிவிறக்கப்பட்ட, அதாவது ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட மேக்ஸ்பிட் எல்எல்சி நிறுவனத்திற்கு, அந்த கம்பெனிக்கு சொந்தமானதும் மற்றும் இயக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா கூகுளில் நான் சர்ச் பண்ணதில் கிடைச்ச ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ் கூகுளில் போயிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் ட்ரேடிங் ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்கு. ஸோ இந்தியாவில் கோடெக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோடைய அட்ரஸாக இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தது. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா யூபி, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் கோடெக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் சொல்லுது. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. போயிட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் லொக்கேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கன்க்ளூஷனுக்கு, அதாவது முடிவுக்கு வர முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோடெக்ஸ் ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை கோடெக்ஸ் ரியல் தாங்க. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் ட்ரேட் பண்ணி இதில் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், வித்ட்ரால் பண்ணி அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது ரியலாகவே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்தவரை 95% பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் தான் ஆகிக்கிட்டு இருக்காங்க. 5% பீப்புள் மட்டும்தான் அதில் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா பொறுமை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சு ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. தேங்க்யூ.